Hello students, welcome to Hiba Max Study Time. 9th standard CBSE Max oda new syllabus தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Chapter 1 book இன்னும் நமக்கு கிடைக்கல இல்லையா, PDF ஃபார்மேட்லயும் இன்னும் வரல, பட் டிராஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னென்ன டாபிக்ஸ் வரும், அதுல என்னெல்லாம் பசங்க கவர் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ அதுல இருந்து தான் இதை எடுத்தேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் நமக்கு கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. ஆக்சுவலாக கோஆர்டினேட் ஜியோமெட்ரி நமக்கு ப்ரீவியஸ் சிலபஸ்லேயும் இருக்குது. பட் இப்போ நியூ சிலபஸில் ஒரு சில விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இப்போ ப்ரீவியஸ் புக்கில் பார்த்தோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியும் த 2D கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம், இது ரெண்டும் தான் இருக்குது. இப்போ அடிஷ்னலாக நமக்கு 2 விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அண்ட் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, அந்த ஃபார்முலா வச்சுட்டு எப்படியெல்லாம் நமக்கு கொஷின்ஸ் வரும், இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய லைக் பண்ணுங்கள். நிறைய லைக் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அடுத்தடுத்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் CBSE மேக்ஸ் கம்ப்ளீட்டாக தமிழில் நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் மெயினாக ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ லாஸ்ட் சிலபஸில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. என்னன்னா ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஒன்று, இன்னொன்று 2 டைமென்ஷனல் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். இந்த 2 மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இப்போ நமக்கு புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இன் 2D பிளேன் தான். இப்போ ஒரு லைன் இருக்குது, இந்த லைனில் வந்து 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஏபி பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஏபி பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், இந்த டாபிக் தான் நமக்கு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா என்னென்ன டைப் கொஸ்டின்ஸ்னு பார்க்கலாம். அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இன் 2D பிளேன். ஒரு லைன் இருக்குது, அதில் 2 பாயிண்ட் இருக்குன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு எக்ஸாக்டாக வர மிட் பாயிண்ட் என்ன, அதுதான் நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா, இது எல்லாமே ரொம்ப ஈஸியான டாபிக். அண்ட் 10th பேஸ், 9th நீங்கள் இந்த பேஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா 10th நீங்கள் சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா, ஸோ கவனமாக ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. கார்ட்டீசியன் சிஸ்டமோட இன்ட்ரடக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அந்த ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி என்ன நமக்கு சொல்லியிருக்காங்க, 2D கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன அப்படின்ட்டு. நார்மலாக நமக்கு நம்பர் லைன்னா என்னன்னு தெரியும் இல்லையா, 0 1 2 3 ரைட் சைடு இருக்கும். அதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைடு வந்து மைனஸில் வரும், -1 -2 -3 -4. நடுவில் வந்து 0 இருக்கும். 0 நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம், ஆரிஜின் இல்லையா. அண்ட் 0 to 1 1 to 2 2லேருந்து 3 இதெல்லாமே 1 யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம எடுத்துப்போம். அதே தான் நெகட்டிவ்லும். எப்படின்னா 3 - 2 1 சேம், -2 - of -3 இப்போ +3 வரும், 3 - 2 1. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் 1 யூனிட் டிஸ்டன்ஸ் இருக்குது. இதே நான் வந்து 0 2 4 எடுக்கிறேன்னா இந்த பக்கமும் நான் -2 -4 சேம் யூனிட்ல தான் எடுப்பேன். இங்கே 2 யூனிட்ஸ்னா இங்கேயும் 2 யூனிட்ஸ் கேப்பில் தான் நான் எடுப்பேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாசிட்டிவ் ஆக்சிஸ் அண்ட் நெகட்டிவ் ஆக்சிஸ். சரிங்களா, நம்மளோட கிராஃப் ஷீட் ஞாபகம் இருக்குல்ல, நோட்டில் நம்ம 2 லைன் வரைவோம். ஒன்று வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்று ஒய் ஆக்சிஸ். எப்போவுமே ரைட் சைடு வந்து பாசிட்டிவ் வரும், எக்ஸ் வந்து பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு வந்து எக்ஸ் நெகட்டிவ். அதே மாதிரி டாப்பில் வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், பாட்டமில் வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். இதை நம்ம எப்போவுமே சேஞ்ச் பண்ணவே கூடாது. இப்போ எதுக்காக இந்த கிராஃப் அப்படின்னா, இதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்டை கிராஃபில் பிளாட் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4,3 இருக்குன்னு வைங்க. எப்போவுமே பாயிண்டோட ஃபஸ்ட்டு நம்பர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அப்புறம் தான் ஒய் ஆக்சிஸ். எப்போவுமே இது மாறவே செய்யாது. சரிங்களா, எப்போவுமே ஃபஸ்ட்டு வர்றது எக்ஸு, அப்புறம் வர்றது ஒய். இப்போ 4,3 பிளாட் பண்ண சொல்கிறாங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவ் சைடில் 4, ஒய் ஆக்சிஸில் பாசிட்டிவ் சைடில் 3. ஸோ நம்ம வந்து ரெண்டுத்துக்கும் நேராக பாயிண்ட் இங்கே பிளாட் பண்ணோன்னா இதுதான் நம்மளோட பாயிண்ட் 4,3. இப்படி தான் உங்களுக்கு கொஷின் வரும். சரிங்களா, அதே மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துடுறாங்க, இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு பாயிண்ட் பியோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம எழுதும்போது கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் வர்றது தான் எழுதணும். ஸோ லைன் ட்ரா பண்ணிட்டோன்னா -2லேருந்து -3. அப்போ -2 ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் -3 எழுதணும். இவ்வளோ தாங்க விஷயம். இப்படி தான் உங்களோட கொஷின்ஸ் வரும், 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே. சரிங்களா, ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு பாயிண்ட்டை பிளாட் பண்ண சொல்லலாம், இல்லை ஒரு கிராஃபில் ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் என்னது அப்படின்ட்டு கேட்கலாம். அண்ட் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இதில் வந்து நீங்கள்
எதுவுமே மாற்றவே கூடாது. குவாட்ரண்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ ப்ராக்டிஸ்க்காக நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள், சரிங்களா? -5, 6. இப்போ -5 வருதுன்னா எக்ஸ் ஆக்சஸில் -5, ஒய் ஆக்சஸில் 6. அப்போ 5க்கு அப்புறம் 6 எது வரைக்கும் நான் நம்பர் கொடுக்குறேனோ அது வரைக்கும் பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிங்க, சரிங்களா? இதெல்லாம் ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. செகண்டு -2, -2. தேர்ட் ஒன் -3, -4. ஃபோர்த் ஒன் 4, -3. ஃபிஃப்த் ஒன் வந்து 0, 0. 0, 0 எல்லாருக்குமே தெரியும், ஆரிஜின். 0, 0ன்றது ஆரிஜின், சரிங்களா? இந்த பாயிண்ட்டு தான் அது. ஸோ இந்த 5 கொஷினையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போவே நம்ம இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு புக்கு கொடுத்த உடனே சிலபஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு முக்கியமான டாபிக் குவாட்ரண்ட்ஸ். குவாட்ரண்ட்ஸ்னால் என்ன? 1/4 பார்ட், அதுதானே சொல்லுவோம். குவாட்ரண்ட்னா என்னது? 1/4 பார்ட். இப்போ இந்த குவாட்ரண்ட்டை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களோட கிராஃப் இப்போ நம்ம வரைஞ்சிருங்க. இது எக்ஸு, இது எக்ஸோட நெகட்டிவ், இது ஒய், இது ஒய் நெகட்டிவ். எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம ஓ இருந்து எக்ஸ் தான் எடுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். இதுதான் குவாட்ரண்ட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபுல் பார்ட்டில் 1/4 வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட், அடுத்த 1/4 செகண்ட், அப்புறம் தேர்ட், அப்புறம் ஃபோர்த். ஸோ இதெல்லாமே பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. குவாட்ரண்ட்ஸில் 4 இருக்கும், 1, 2, 3 and 4. ஆன்டி கிளாக் வைஸில் இருந்தால் பண்ணணும் அண்ட் ஓஎக்ஸில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து தான் உங்களோட குவாட்ரண்ட் எழுதுறத ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நமக்கு கொடுத்துருக்க பிளெயினில் 2 ஆக்சஸ் இருக்குது. ஒன்று எக்ஸ் ஆக்சஸ், இன்னொன்று ஒய் ஆக்சஸ். அண்ட் குவாட்ரண்ட்ஸும் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு பிளெயினில் இருக்கும். குவாட்ரண்ட்ஸ் என்னென்னா நமக்கு இப்போ தெரியும், 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் விஷயம், கார்டீஷியன் பிளேன்னாலும் கோஆர்டினேட் பிளேன்னாலும் எக்ஸ்ஒய் பிளேன்னாலும் நம்ம பிளேனை தான் குறிக்குது, சரிங்களா? ஸோ பிளேன் எப்படிலாம் சொல்லலாம்? இந்த கார்டீஷியன் பிளேன்னாலும் ஒன்று தான், கோஆர்டினேட் பிளேன்னாலும் ஒன்று தான், எக்ஸ்ஒய் பிளேன்னாலும் ஒன்று தான். பிளேனில் என்னெல்லாம் இருக்கும்? எக்ஸ் ஆக்சஸ் இருக்கும், ஒய் ஆக்சஸ் இருக்கும் அண்ட் குவாட்ரண்ட்ஸும் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சஸை வந்து நம்ம கோஆர்டினேட் ஆக்சஸ்னு சொல்லுவோம். எப்படி பிளேனை வந்து கார்டீஷியன் பிளேன், கோஆர்டினேட் பிளேன், எக்ஸ்ஒய் பிளேன்னும் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி ஆக்சஸை த கோஆர்டினேட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் குவாட்ரண்ட்ஸ் தான் என்னென்ன, 1, 2, 3, 4. குவாட்ரண்ட்ஸில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் பாயிண்ட்ஸ் எப்போவுமே இப்படி தான் வரும், ரெண்டுமே பாசிட்டிவ் தான் வரும். ஏன்னா எக்ஸ் ஆக்சஸ்லேயும் இது பாசிட்டிவ் சைட், ஒய் ஆக்சஸ்லேயும் இது பாசிட்டிவ் சைட். ஸோ இந்த குவாட்ரண்ட்டில் வர எந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்தாலும் +2, +3 அப்படி தான் வரும், மாறவே மாறாது. இப்போ செகண்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் தான் எப்போவுமே எழுதணும். எக்ஸ் இங்கே நெகட்டிவ், எக்ஸ் இங்கே நெகட்டிவ், ஒய் தான் பாசிட்டிவ். அப்போ ஃபஸ்ட்டு மைனஸ் வரும், அப்புறம் தான் ப்ளஸ் வரும். -1, +2 அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வரும். இது ஏன் சொல்கிறேன், எப்படி உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்கிறேன், சரியா? இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒய்யும் நெகட்டிவ், எக்ஸும் நெகட்டிவ். ஸோ நம்ம பாயிண்ட் எப்படி வரும்? ஃபஸ்ட்டும் மைனஸில் தான் வரும், செகண்டும் மைனஸில் தான் வரும். இப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் நமக்கு எக்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது, ஒய் தான் நெகட்டிவ்ல இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், அதுக்கப்புறம் நெகட்டிவ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குறேன்னா 2, 3, -2, 3, நெக்ஸ்ட்டு -2, -3. ஒரே பாயிண்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப தான் ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். அப்புறம் எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் வந்து நெகட்டிவ். கொஷின் எப்படி நம்ம கொடுப்பாங்க? இந்த பாயிண்ட்டு எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் குவாட்ரண்ட் 1. இதுக்கு நம்ம வந்து எக்ஸாமில் கிராஃபை வரைஞ்சி பாயிண்ட்டை பிளாட் பண்ணி அது எந்த குவாட்ரண்ட்டுன்னு தேட வேண்டாம். டக்குன்னு நமக்கு பாயிண்ட்டை பார்த்தோன்னே தெரியணும். ரெண்டுமே பாசிட்டிவா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவா செகண்ட் குவாட்ரண்ட், ரெண்டுமே நெகட்டிவ்னா தேர்ட் குவாட்ரண்ட், ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்புறம் நெகட்டிவ் வந்தால் ஃபோர்த் குவாட்ரண்ட். இது அப்படியே நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும், சரிங்களா? இப்போ இதுலேயும் நான் ஒரு 5 கொஷின்ஸ் தரேன். இந்த 5 கொஷின்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட்ஸில் எழுதுங்க. இது செகண்ட் கொஷினாக எடுத்துக்கலாம். அப்போ தான் கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போகும், சரிங்களா? நீங்கள் எல்லாருமே இதெல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் எந்த பயமும் இருக்காது, நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம், சரிங்களா? ஸோ என் கூட சேர்ந்து இந்த ஹோம்ஒர்க் தரதெல்லாம் கண்டிப்பாக செய்யுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த 4 பாயிண்ட்டும் எந்தெந்த குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். நீங்கள் யாராவது ஒருத்தர் கமெண்ட்டில் எழுதுனா கூட அதை பார்த்து தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இது மாதிரி ஹோம்ஒர்க் செய்யணுமா வேணாமான்னு யோசிக்க அவங்களாம் எப்படி யோசிப்பாங்க? நானும் ஹோம்ஒர்க் முடிக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ
கொஷின்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா? ஒரு நோட் போட்டு கொஷின்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, சைடில் கான்செப்ட் எழுதிக்கோங்க. அண்ட் இதே கான்செப்ட் உங்களுக்கு 10th வரைக்கும் யூஸ் ஆகும். சரி, 10th and 11th 12th யூஸ் ஆகும். அதனால எப்போவுமே இந்த பேசிக் நோட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கோஆர்டினேட் ஆஃப் ஆரிஜின். ஆரிஜின் எப்பவுமே 0,0 அண்ட் இது எந்த குவாட்ரண்ட்லையும் இல்லை, ஆரிஜின் அப்படின்னு தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் விஷயம், நம்ம 2 முக்கியமான டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று அப்சிஸா, இன்னொன்று வந்து ஆர்டினேட். இதுதான் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்குறது. அப்சிஸா, இன்னொன்று ஆர்டினேட். இப்போ கொஸ்டின்ல அவங்க எப்போவுமே பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல தான் இருக்குன்னு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க இல்லையா? நமக்கு ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க, அப்போதானே அவங்க நம்மளோட ஐக்கியவும் செக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்சிஸ்க்காக கொடுத்துருவாங்க, இல்லை ஆர்டினேட்னு கொடுத்துருவாங்க. அப்போ இந்த ஆப்சிஸானா என்ன? டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ். இப்போ இதுதான் நம்மளோட ஆக்சிஸ் வச்சுக்கோங்க. இது ஒய் நெகட்டிவ், இது எக்ஸ் நெகட்டிவ், இது எக்ஸ்ன்னு வைங்களேன். ஒரு பாயிண்ட் எங்கேயோ இருக்கு. டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ் கண்டுபிடிக்க முடியும்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணுறோம், ஆப்சிஸா அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? இதே மாதிரி தான் ஆர்டினேட்டும். அ டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இந்த சைடு வரையறேன், கிராஃப் இருக்கு, இது ஒய், இது எக்ஸ். இப்போ ஒரு பாயிண்ட் எங்கேயோ இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த லைன் ஒய் ஆக்சிஸ் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டோம்னா இதுதான் நம்மளோட டிஸ்டன்ஸ். இதுதான் நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம், ஆர்டினேட். சரிங்களா? இதுதான் ஆர்டினேட். ஸோ ஒய் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம்னா ஆப்சிஸா, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம்னா ஆர்டினேட். இதை எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம், இதை ஒய்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் எக்ஸ் கமா ஒய் தான் ஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட். ஃபைண்ட் த ஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் பி அப்படின்னு கொடுத்துட்டு கிராஃப்ல பாயிண்ட் பி வச்சிருந்தாங்கன்னா நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், ஒய் செகண்டா தான் எழுதணும், மாத்தி எழுதக்கூடாது. பத்தி இப்ப நல்லா தெளிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? கொஞ்சம் தான் இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே த ஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் இன் எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒய் வந்து 0வா மாறிடணும். எக்ஸ் ஆக்சிஸ் சொன்னாங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இதே ஒய் ஆக்சிஸ்ன்னு சொன்னாங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் என்னவாயிடணும், 0வா மாறிடணும். புரியுதா? எக்ஸ் கமா 0ன்றது எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் இருக்கும், ஒய் கமா 0ன்றது ஒய் ஆக்சிஸ்ல தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சைட்ல நான் வரைஞ்சு காமிக்கிறேன். இது எக்ஸ் நெகட்டிவ். இனி உங்களுக்குமே இந்த டயக்ராம் மனப்பாடமா ஆயிடணும். சரிங்களா? எக்ஸ் ஒய், எக்ஸ் நெகட்டிவ், ஒய் நெகட்டிவ். இப்போ ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்கு, இது எப்படி நான் எழுதுவேன், இது வந்து 4ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் 4,0 தான் எழுதணும், ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல 4th பாயிண்ட். ஆனால் ஒய் ஆக்சிஸ்ல எங்க அது டச் ஆகுது, 0ல தான் டச் ஆகுது. புரியுதுங்களா? ஒய் ஆக்சிஸ்ல இங்க தான் 1 2 வரும், இது -1, இது -2 வரும், நடுவில் 0 தானே இருக்கும். அப்போ 0ல இருந்து 4 எப்படி எழுதணும், 4,0. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குன்னா ஒய் ஆக்சிஸ் கண்டிப்பா என்னவாயிடும், 0 தான். இது சேம் திங் ஃபார் ஒய் ஆக்சிஸ். இப்போ ஒய் ஆக்சிஸ்ல நான் 3rd பாயிண்ட் மார்க் பண்றேன்னா 0,3 தான் எழுதுவேன். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க பாயிண்ட் வருது, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0ல வருது, ஒய் ஆக்சிஸ்ல தான் 3ல வருது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. அண்ட் 2 கண்டிஷன். எப்போ நமக்கு எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலா இல்லையோ எக்ஸ் கமா ஒய்யை ஒய் கமா எக்ஸ்ன்னு எழுத முடியாது. நமக்கே தெரியும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 3, இது எக்ஸ் இது ஒய்ன்னு வச்சுக்கோங்களேன். 2,3 பாயிண்ட்டும் 3,2 ஈக்குவல் கிடையாது. இப்போ பாயிண்ட் பாருங்க, இது 1, இது 2, இது 3, இது 1, இது 2, இது 3, இது ஒய், இது எக்ஸ் மட்டும். இப்போதைக்கு இதுதான் தேவை, இது மட்டும் எழுதுறேன். 2,3னா இங்க வரும் 2,3. இதே 3,2னா இது 3, இது 2 இங்க வரும். இந்த 2 பாயிண்ட்டும் கண்டிப்பா ஈக்குவல் கிடையாது. இதே விஷயம் எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலா இருக்குன்னு வைங்க. எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலா இருக்கு, எக்ஸும் 2 ஒய்யும் 2னா எக்ஸும் 2 ஒய்யும் 2 ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதினாலும் 2,2 தான், ஒய் கமா எக்ஸ்ன்னு எழுதினாலும் 2,2 தான். இது ரெண்டும் ஈக்குவல் தான், ஒரே பாயிண்ட் தான். ஆனா இதுவே எக்ஸ் ஒய் மாறி இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் கிடையாது. ஸோ இதோட நம்ம ஃபர்ஸ்ட் 2 டாபிக்ஸை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிராஃப் அடிக்கடி வரைஞ்சு பாருங்க, குவாட்ரன்ஸை வரைஞ்சு பாருங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட புது டாபிக் உள்ள போகலாம். புது டாபிக் என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இந்த 2D பிளேன். 2D பிளேன்னா ரொம்ப யோசிக்காதீங்க, XY பிளேன் அவ்வளோதான்.
XY Zனா 3D, XYனா 2D சரிங்களா. ஸோ 2D பிளேனில் ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் எப்படிலாம் வரும் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் எப்படி கேட்பாங்க. இப்போ இது ஒரு கிராஃப். இது என்ன சொல்லுவாங்கன்னா, B is a point 15 km north and 36 km eastன்னு கொடுத்துட்டு find the distance between AB. ABக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன. இப்போ B வந்து நார்த்தில் 15 கிலோமீட்டர் இருக்கு அண்ட் இந்த பக்கம் ஈஸ்ட் சைடில் வந்து 36 கிலோமீட்டர் இருக்கு. அப்போ ஏபி பாயிண்டோட டிஸ்டன்ஸ் என்ன கேட்குறாங்க. இப்போ இதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் தெரிஞ்சா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் என்ன, இப்படி தான் நம்மளோட கொஷின்ஸ் இருக்கும். இதுக்கு தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுன்றதை அடுத்த டயக்ராமில் கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்றாங்க. ஏ வந்து 4,0, பி வந்து 0,4. இப்போ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி அப்படின்னு கேட்குறாங்கன்னா நமக்கு பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க அண்ட் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் ஃபார்ம் ஆகுது. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபின்றது இப்போ என்னது ஹைப்போட்டெனஸ்ன்னு எடுத்துக்கலாமா. ஏபின்றது ஹைப்போட்டெனஸ். இந்த ஹைப்போட்டெனஸ் எப்படி கண்டுபிடிப்போம். பித்தகோரஸ் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் இதே இதை இங்கே எடுத்து எழுதிட்டேன். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹைப்போட்டெனஸ் ஸ்கொயர் வேணும் என்ன பண்ணுவோம், OA ஸ்கொயர் ப்ளஸ் OB ஸ்கொயர். அப்போ ஏபி வேணும்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் OA ஸ்கொயர் ப்ளஸ் OB ஸ்கொயர்னு எடுத்துப்போமா. இதே விஷயம் தான் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலாலையும் சேர்க்குறோம். அண்ட் ஏபி பாயிண்ட் அவங்களே கொடுத்துருவாங்க சரிங்களா. ஏவோட வேல்யூ x1, y1 அண்ட் பியோட வேல்யூ x2, y2ன்னு கொடுத்துட்டாங்கன்னா சேம் இதை வச்சு தான் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மளோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபார் ஏபி is equal to same root of OA square. இங்க வந்து ஆரிஜின் கிடையாது, டைரக்டா ஏபிக்கு தான் எடுக்கிறோம். அப்ப எப்படி எடுக்கிறது, x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. இதே ஃபார்முலாவை நம்ம இப்படியும் எழுதலாம். ஆர் AB is equal to root of x1 minus x2 whole square plus y1 minus y2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்புறம் ஏன் ரெண்டு விதமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே x2 ஃபஸ்ட்டு y2 ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ஆன்சர் பாசிட்டிவ்ல வரும் ப்ராக்கெட்குள்ளே. அதை ஸ்கொயர் பண்ணும் போது நமக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்கும். பட் எப்போ நீங்கள் வந்து x1 மைனஸ் x2ன்னு செய்யும் போது நமக்கு வேல்யூ வந்து நெகட்டிவ்ல வரும் அண்ட் அகெயின் அதை நம்ம எப்படியும் ஸ்கொயர் பண்ணிடுவோம். ஸோ ஆன்சர் பாசிட்டிவ்ல வரும். டிஸ்டன்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக தான் இருக்கணும். அதனால நம்ம எப்போவுமே x2 மைனஸ் x1 தான் எடுத்துப்போம். x1 மைனஸ் x2 ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணால் தப்பு இல்லை, அதை சொல்கிறதுக்காக தான் இது நம்ம புக்கில் கொடுத்துட்டு கொஷின் மார்க் y அப்படின்னு கேட்டிருப்பாங்க 10th புக்கில். அதுக்கான ரீசன் அதுதான். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாலே ஆரிஜின்ல இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு கேட்டா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் அ பாயிண்ட் அண்ட் ஆரிஜின் வச்சுக்கோங்க. பாயிண்ட்டுக்கும் ஆரிஜினுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். அப்போ ஆரிஜின் வந்து 0,0, பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம், அது x, y. இப்போ OP டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சா போதும். இங்கே x2 மைனஸ் x1 தேவைப்படாது. x1ம் y1ம் 0. அப்போ x2 மைனஸ் 0 தான் எடுக்க போகிறோம், அதுக்கு ஹோல் ஸ்கொயர். அப்புறம் y2 மைனஸ் 0 அதுக்கு ஹோல் ஸ்கொயர். அப்போ 0 மைனஸ் ஆயிடுச்சுன்னா வெறும் நமக்கு ரூட் ஆஃப் x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர் தான் இருக்கும். அது ஜென்ரலாக x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோதான் டிஸ்டன்ஸ். இப்போ அடுத்த முக்கியமான டாபிக் என்னன்னா, கொஷின்ஸ் எப்படிலாம் வரும் அடுத்து. அதுதானே நம்ம அதான் யோசிப்போம். அடுத்தது ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு, கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு. அப்போ கொஷின்ஸ் எப்படிலாம் வரும்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஏபி பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. செகண்ட் எப்படி வரும்னா, அவங்களே டிஸ்டன்ஸை கொடுத்துருவாங்க அண்ட் ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஃபைண்டு பாயிண்ட் பின்னு கேட்பாங்க. பாயிண்ட் பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி டிஸ்டன்ஸும் பியும் கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படி தான் நமக்கு கொஷின்ஸ் வரும். அண்ட் இதுலேயே அடுத்த டாபிக் வந்து கொலீனியர். 3 பாயிண்ட் கொடுத்துட்றாங்கன்னா அந்த 3 பாயிண்ட் ஒரே லைனில் தான் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து கொலீனியர் தான். கொலீனியர்னா என்ன? கொலீனியர்னா 3 பாயிண்ட்டும் ஒரே பிளேன்ல இருக்கு, நம்ம கொடுத்துருக்க 3 பாயிண்ட்டும் சேம் பிளேன்ல தான் இருக்கு அப்படின்னு. டிட்டர்மைன் வெதர் 3 பாயிண்ட்ஸ் லை இன் அ ஸ்ட்ரெயிட் லைன்.
யூசிங் கோஆர்டினேட்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான். உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா போதும், நிறைய சம்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்போ 3 பாயிண்ட் ஒரு லைனில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஏபியோட டிஸ்டன்ஸையும் பிசியோட டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணால் எனக்கு ஏசியோட டிஸ்டன்ஸ் கிடைக்கணுமா? இது ரெண்டுமே சேம் தானே. ஏபி வந்து இப்போ 2, பிசி 3னா அப்போ ஏசி வேல்யூ எப்படி இருக்கணும்? 5 இருக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் பிசியோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் ஏசிக்கு தனியாக டிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம். இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணும்போது ஏசிக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா 3 பாயிண்ட் ஒரே லைனில் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். சரிங்களா? இதில் கொஸ்டின் அப்படி தான் கேட்பாங்க. 3 பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த 3 பாயிண்ட் ஒரே லைனில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா 3 பாயிண்ட் ஒரே லைனில் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. இல்லைன்னா செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் வச்சுட்டு ஈக்குவல் பண்ணிட்டு கண்டுபிடிக்கலாம். இப்படி தான் கொஸ்டின் டைப் வந்து கேட்பாங்க. சரியா? அடுத்த டாபிக், அடுத்து நமக்கு ஆட் பண்ணியிருக்க டாபிக் மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்னா என்ன? மிட் பாயிண்ட் ஆஃப் அ லைன் செக்மெண்ட் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இன் 2D பிளேன் தான். இப்போ ஒரு லைன் செக்மெண்ட்ல 2 பாயிண்ட் இருக்கு. ஏபி இருக்கு. ஏ வந்து 4,3, பி வந்து ஒரு 5,7 இருக்குன்னு வைங்களேன். இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் வரக்கூடிய மிட் பாயிண்ட் என்ன, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட் எப்போவுமே எப்படி கண்டுபிடிப்போம்? 2 விஷயத்துக்கு மிட் பாயிண்ட் ஆவரேஜ் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணுவோம். அவ்வளோதானே. அதே தான் செய்ய போகிறோம். நமக்கு 2 பாயிண்ட் இருக்குது. x1, y1, x2, y2 இருக்குது. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். மிட் பாயிண்டோட ஃபார்முலா பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ x1 + x2/2, y1 + y2/2. இதுதான் மிட் பாயிண்டோட ஃபார்முலா. ஆவரேஜ் எடுக்கிறோம். 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க ஆவரேஜ். அடுத்து y ஆக்சிஸ்க்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அண்ட் இப்போ கொஸ்டின்ஸ் எப்படிலாம் வரும்? ஃபைண்ட் த மிட் பாயிண்ட் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ். அடுத்து எப்படி வரும்? மிட் பாயிண்ட் என்னன்னு கொடுத்துருவாங்க. மிட் பாயிண்ட் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ் என்னன்னு கொடுத்துருவாங்க. ஒரு பாயிண்ட் என்னன்ட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஏ பாயிண்ட் கொடுத்துட்டு பி பாயிண்ட் என்ன நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லைன்னா பி பாயிண்ட் கொடுத்துட்டு ஏ பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பாயிண்ட் வேல்யூ கொடுத்துருவாங்க கிவன்ல. 2 பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் வந்து இந்த 2 பாயிண்டோட மிட் பாயிண்ட் தானா அப்படின்ட்டு வரும். அண்ட் இது அப்ளிகேஷன் டைப்ல எல்லாமே கேட்பாங்க. ஜென்ரலாக நான் உங்களுக்கு சொல்றேன் இப்படிலாம் கொஷின்ஸ் வரும்ட்டு. அடுத்து லாஸ்ட் இது என்ன கொடுத்துருந்தாங்கன்னா செக் வெதர் அ ட்ரையாங்கிள் இஸ் அ ரைட் ஆங்கிள்டு யூசிங் கோஆர்டினேட்ஸ். ஒரு ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிளா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லணும். நார்மலாக எப்படி சொல்லுவோம்னா 90 டிகிரி வரணும் இங்கே. ஸோ ஸ்லோப்பு கண்டுபிடிப்போம். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் போகும்போது நீங்கள் படிப்பீங்க ஸ்லோப் வச்சு பார்க்குறது. அப்போ கோஆர்டினேட் வச்சு நான் எப்படி பார்க்குறது? ரொம்ப சிம்பிள். பைத்தகோரஸ் தியரமை ப்ரூஃப் பண்ணால் போதும். பைத்தகோரஸ் தியரமை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வைங்க, ஏபிசி இருக்குன்னா பைத்தகோரஸ் தியரமோட கண்டிஷன் என்ன? hypotenuse square is equal to sum of square of other two sides. அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயருக்கு பிசி ஸ்கொயர் ஈக்குவலாக இருக்கும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோன்னா கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தான் பைத்தகோரஸ் தியரமை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிப்போம்? டிஸ்டன்ஸ் ஆஃப் பிசி, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி, டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏசி, 3 டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சிட்டு ஸ்கொயர் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணும்போது பிசி ஸ்கொயருக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா the given triangle is a right angled triangle அப்படின்னு எழுதும். சரிங்களா? இவ்வளோதான் கொஸ்டின். இதுதான் உங்கள் 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டரில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் 2,3 and 4,5 கண்டுபிடிங்க. அடுத்தது -4,6 இன்னொன்று -1,7. இது ரெண்டுத்தோட மிட் பாயிண்ட். இது வந்து ஃப்ராக்ஷன்லேயே வரும். சரிங்களா? அண்ட் இதே 2 பாயிண்ட்டுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸும் கண்டுபிடிங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ்க்கு நான் கொடுக்கல. 2 பாயிண்ட்டை வச்சு டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும் அண்ட் 2 பாயிண்ட் வச்சு மிட் பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்படி இல்லைன்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறதையும் நான் சொல்லித்தரேன். புக் வந்துச்சுன்னா எக்ஸசைஸ் வைஸ் மூவ் பண்ணலாம். பட் இதெல்லாம் ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதனால அதுக்கும் வீடியோ வேணால் நம்ம பேசிக் வீடியோவில் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்கள் ஃபர்ஸ்ட் லெசனில் நீங்கள் பார்க்க போகிறது. எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா டாப்பிக்குமே வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க.
நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. நான் இப்போ எழுதுனது அப்படியே உங்களோட நோட்டில் வச்சுக்கோங்க. டவுட் வரும்போது நீங்கள் அதை ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணாலே போதும். அண்ட் வீடியோ இன்னொரு வாட்டியும் பாருங்கள் ஒரு வேளை டவுட் இருந்துச்சுன்னா. இந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. உங்களோட மேக்ஸோட பேசிக்கை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். நிறைய லைக் வரும்போது நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். எனக்கு நீங்கள் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் சரிங்களா. எவ்வளோ பேர் எனக்கு இந்த கிளாஸுக்கு நீங்கள் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டால் போதும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகானை செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணி சிபிஎஸ்இ மேக்ஸை ஈஸியாக தமிழில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.